love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு 20வது சாப்டர் பைத்தனில், அதெல்லாம் நம்பையில் 29வது சாப்டர். இதுவும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டு தான். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இதான் டிஸ்ட்ரிபியூஷனில் கடைசி. இது வரைக்கும் ஒரு 10 பார்த்துருப்போமா? நார்மல், யூனிஃபார்ம், பாய்சான், லாஜிஸ்டிக்ஸ், மல்டினாமியல், ரேலே நேற்றுக்கு பார்த்தது, முன்னேற்றுக்கு பார்த்தது, பரீட்டோ இன்றைக்கி பார்க்குறது. இதுவே 8 ஆச்சு. லாஜிஸ்டிக் கூட ஒன்று பார்த்தோன்னு நினைக்கிறேன், மல்டி எக்ஸ்பென்ஷியல்னு பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ அதாங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டோட்டலாக வந்து 10லேருந்து 12 இருக்குங்க. அண்ட் எல்லாத்துக்குமே ஒரு பேராமீட்டர் இருக்குது. முக்கால்வாசி 3, அப்புறம் இப்போ 2-3 நாளாக பார்த்தது 2. நேற்றுக்கு பரீட்டோ பார்த்தோம். அந்த பரீட்டோ தான் வந்து 80-20, 80% ஆஃப் த வெல்த் வந்து 20% கண்ட்ரோல் பண்ணுறாங்க முதலாளி வர்க்கம், அந்த ப்ளூ காலர் ஒயிட் காலர் ஜாபு. அப்புறம் நான் சொன்னேன், நாளைக்கு வந்து 90-10 கூட ஆகலாம், 95-5 கூட ஆகலாம். ஸோ பைசா ஃபஸ்ட்டே இருந்தால் இது பண்ணுங்கள். மேபி நீங்களாம் முதலாளி ஆகும்போது மாற்றி எழுதலாம், திரும்பி மக்களுக்கு வேலை கொடுக்கலாம், மிஷின்ஸை தவிர்த்து மக்களும் நியாயமாக நடக்கலாம். ஏன்னா அதனால தான் எல்லா பிரச்சனையும் வந்தது. இன்றைக்கி ஃபைனல் பார்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன். அந்த ஃபைனல் பார்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பார்க்க போகிறது ஜிப் எஃப். அதனோட ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஜிப்புனா மூடுறது, இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூஷனை மூட போகிறோம். ஸோ ஜிப் எஃப். ஆனால் இது அப்பார்ட் ஃப்ரம் த ஜோக், இது என்னடா அது ஜிப் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு டேட்டாவை நீங்கள் சாம்பிள் பண்ணுறீங்கன்னா அது வந்து இந்த ஜிப் எஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னடா ஜிப் எஃப்னு ஒரு பேரோட இருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது என்னடா புது லா, நானும் எவ்வளோ லா தான் படிப்பேன். ஏன்னா ரெட் லைட்டில் நிற்கணும், க்ரீன் லைட்டில் போகணும், இதெல்லாம் லானா ஒத்துக்கிறேன். இவன் யாரா புதுசாக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இவன் என்ன சொல்கிறான், ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். n கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இருந்ததுன்னா அது வந்து 1nth டைம் அது மோஸ்ட் காமன் டேர்ம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போது நான் ஒரு 3 வார்த்தை சொல்கிறேன், பார்ப்போம். ரிசெஷன் இஸ் கம்மிங், ரிசெஷன் கான், ரிசெஷன் லைக்லி. 3 வாட்டி ரிசெஷன் யூஸ் பண்ணேன். ஆனால் 3 வாட்டியும் வேறு வார்த்தை. ரிசெஷன் கம்மிங் வந்து ஒரு வார்த்தை, ரிசெஷன் கான் ஒரு வார்த்தை, ரிசெஷன் லைக்லி வந்து இன்னொரு வார்த்தை. ஆனால் 3 வாட்டியும் வந்தது ரிசெஷன். ஸோ 3 வாட்டி அக்கர் ஆச்சுன்னா 1/3 டைம் அக்கர் ஆகிருக்கு. இதை வந்து ஒரு விதத்தில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஒரு பர்டிகுலர் வேர்டு எவ்வளோ வருது, அதாவது ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மக்களோட சென்சிட்டிவிட்டியை பார்ப்பாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆனது ரிவ்யூ பார்ப்பாங்க. இது எப்பவுமே ஒரு பெரிய செட்டோடு தான் போட்டு பார்ப்பாங்க. 10 பேர்கிட்ட கேட்டு கன்க்ளூஷனுக்கு வரதுக்கு பேர் புத்திசாலித்தனம் கிடையாது. எஸ்பெஷலி நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் வரீங்கன்னா, இப்போ ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, ஒரு மார்க்கெட்டை ரீசர்ச் பண்ணுறீங்க, மக்களுக்கு இன்றைக்கி என்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 பேரை சாம்பிள் பண்ணி பார்ப்பீங்க. ஒரு காலேஜ் க்ரௌட்னா ஒரு 1000 பேர்கிட்ட கேட்பீங்க, இன்றைக்கி மக்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. சரி, மக்கள் வந்து ஐயோ டைம் வேஸ்ட், அது கம்மியாக டைம் வேஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்கன்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே சரியான சாப்பாடு இல்லை, எனக்கு சரியான டைமில் காஃபி குடிக்கணும்னா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் உங்கள் வியாபாரத்தையும் நீங்கள் ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அந்த இது எவ்வளோ வாட்டி வருது, 10 வாட்டி வந்தால் அப்போ 1/10 அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்குது. அதுதான் அந்த ஜிப் எஃபோடது இருக்குது. சரியா? இதான் அந்த ஜிப் எஃபோட லா. இது உங்களுக்கு புரியத்துக்காக தான் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். இது அப்படியே வந்து நான் பிரசனாக சொல்லிட்டேன், இதான் வேத வாக்குன்னு சொல்லி எடுத்துக்காதீங்க, அப்புறம் என்ன மாட்டி விட்றாதீங்க. பட் இது புரியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போது இதுக்கும் வந்து ஒரு 2 பேராமீட்டர் இருக்குது. இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கிறதுனால ஒன்று வந்து போன வாட்டி பரீட்டோவில் சைஸை பார்த்தோம், ஷேப்பை பார்த்தோம். இங்கேயும் சைஸ் ஆஃப் த அரே வந்து காமனு, அந்த செகண்ட் பேராமீட்டர் காமனு. பட் ஒன்று வந்து இங்கே வந்து ஷேப்புக்கு பதிலாக இங்கே வந்து அது பேர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். வழக்கம் போல் ஒரு கோடை போட்டு பார்த்துருவோம். எல்லா வாட்டியும் போல் இந்த வாட்டியும் ரேண்டம் டாட் இந்த ஜிப் எஃப்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம். ப்ளாட்டும் பண்ணி பார்ப்போம். இது டிஸ்ட்ரிபியூஷன் சைஸ் 2,3. இதை பாருங்களேன் எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்களேன். இந்த 0.7 வந்துச்சா, எதுவும் வரல. இது 3, இது 2. இதான் எங்கள் விஷயம். இப்போது இதை போட்டும் பார்ப்போம். இதை போட்டு பார்க்குறது வந்து என்னென்னா, உங்களுக்கு இந்த கோடை சொல்கிறேனே, எப்பவுமே போல் ரேண்டமாக இம்போர்ட் பண்ணுங்கள், மேட் பிளாட் லிப்பை இம்போர்ட் பண்ணுங்கள், சிபானை இம்போர்ட் பண்ணுங்கள். அந்த சிபான் டாட் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டை போட்டுட்டு நம்ம போன வாட்டி ஹிஸ்டோகிராம் வந்து ஃபால்ஸ் பண்ணோம், கேடின்னு சொல்லிட்டு போடணும். அதே தான் இங்கேயும் பரீட்டோக்கும் பண்ணணும், ஜிப் எஃப்க்கும் பண்ணிக்கோங்க, ஃபால்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு 1000 சாம்பிள் எடுக்கிறோங்க. ஓகே, 1000 சாம்பிள் எடுக்கிறோம் டிஸ்ட்ரிபியூஷனோட.
எங்கெங்கே 10க்கு கீழே இருக்கோ அதை மட்டும் தான் ப்ளாட் பண்ணுறோம். நமக்கு மிச்சம் எல்லாமே தேவை கிடையாது. நமக்கு பெருசாக தேவை. KDE ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ப்ளாட் ஷோன்னு சொல்கிறோம். இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி கொடுக்குறது. ஒன்று வந்து 650 வாட்டி அக்கறை இருக்குது, 2 வந்து 150 வாட்டி, 3 வந்து இது ஒரு சினிமா வச்சுக்கோங்களேன். படம் சூப்பர் ஹிட்டு, ஓகே ஹிட்டு, சுமார், மட்டம், ஃப்ளாப்பு, படுமட்டம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது எவ்வளோ வாட்டி அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த மாதிரி சென்சிட்டிவ் அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த டேட்டா, இந்த அனாலிசிஸு எல்லாமே உங்களுக்கு பண்ணி கைக்கு மேலே எல்லாமே கொடுத்தாலும் ஒரு முதலாளியாக, ஒரு தலைவியாக நீங்களும் ஒரு டெசிஷன் எடுக்கணும். அதை யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விட்றாதீங்க. ஏன்னா நீங்கள் பைசா போடுறீங்கன்னா அந்த டெசிஷன் எடுக்கிற கேபிலிட்டியும் வச்சுக்கோங்க. அது இல்லாட்டி எதுலையுமே நீங்கள் இறங்க முடியாது. சரியா? ஸோ இதுதாங்க வந்து அந்த ZipF இது. ஓகே, இந்த ZipF உங்களுக்கு இந்த லெக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது கேளுங்க, தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுத்துனருக்கு துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். இதோட டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சிருச்சு. நாளையிலேருந்து யூனிவர்சல் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.